அப்படி நீங்க செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்துல நீங்க இருந்தீங்க, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்காக மரிச்சிருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துக்குள் நீங்க வந்ததுனால கிறிஸ்து நிமித்த வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தை சொல்லக்கூடிய பண்டிகைகளை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது நீங்க இந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்குள்ள நீங்க உட்படலை இப்போ. ஏன்னா ஏற்கனவே நீங்க நியாயப்பிரமாணத்தில் விடுதலை ஆயிருக்கிறீங்கன்ற அந்த கான்செப்ட் தான் அந்த புத்தகத்துல வரும். சோரஸ்வதி அந்த புத்தகத்துடைய ஆழமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய யுகம் ஆரம்பிச்சு, இந்த சுவிசேஷ யுகத்துக்குள்ள நீங்க தேவனுடைய வீட்டுல நீங்க ஒரு பணிவிடைக்காரர்களா இல்ல, நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா தேவனுடைய வீட்டுல சுதந்திரவாளிகளா இருக்கிறீங்க, அதாவது தேவனுடைய வீட்டுல பிள்ளைகளா இருக்கிறீங்க என்ற விஷயத்தை தான் சொல்ல வர்றார். அதாவது கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் என்றால் இதுதான். நீங்க தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க வேலைக்காரர் அல்ல, தேவனுடைய வீட்டுல நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்றது தான் அந்த சப்ஜெக்டுடைய அந்த புத்தகத்துடைய கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா ரொம்ப எளிமையா நம்ம பார்த்துட்டோம். இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்துல இப்ப படிச்சாங்க பாருங்க வசனம், அதுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரவாளிகள் என்று யாரையோ சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஒரு ராஜாவுடைய மகன் யாராவது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசனுடைய மகன் ஒருத்தர் இருக்கான், ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு மகன் பிறந்திருக்காரு, அரசன் மகனாக. அந்த ராஜாவினுடைய மகனாக அவர் இருந்தா கூட, சுதந்திரவாளியாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் அவர் எஜமாவாகவே இருந்தா கூட, அந்த ஒரு பருவம், அதாவது அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்குமே, அதாவது அந்த வயது வர வரைக்குமே, அந்த சிறு குழந்தையா இருந்து அந்த ஒரு ராஜாவுடைய வீட்டில் அடுத்த ஒரு ராஜகுமாரனாக அவர் வேலை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாவற்றுக்குமே அவர் சுதந்திரவாளியா இருந்தாலும், அவருக்கு என்ன செய்யப்படணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜகுமாரரா இருந்தாலும் ஒரு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவனுடைய வீட்டில் ராஜகுமாரர்களாக பிறந்திருந்தாலும் ஒரு சில நாட்கள் சில வருடங்கள் மற்றவங்க கீழே வந்து அவர் வளர்க்கப்படும். கரெக்டுங்களா? இன்னொரு அதாவது ஒரு யாரோ சில குருக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு எல்லாமே தெரியும். அந்த குருக்கள் கீழே வந்து சில நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதற்காக, சில படிப்பினையை படிப்பதற்காக அவர் வளர்க்கப்படணும். ஆனா பட் அவர் யாருன்னா சுதந்திரவாளி தான். சுதந்திரவாளியா இருந்தாலும் எஜமாவா இருந்தாலும் ஒரு காலம் வர வரைக்குமே அவர் ராஜாவுடைய மகனா இருந்தாலும் எல்லாருக்குமே என்ன, அதாவது படிப்பினை தேவைப்படுதோ, எல்லாருக்குமே என்னெல்லாம் வந்து கற்றுக்கொள்ளது அவசியம் இருக்குதோ, ஒரு ராஜகுமாரனுக்கு அத்தனை அவசியன்றது தான் அந்த இடத்துல சொல்றேன். மறுபடியும் படிக்க வைக்கலாங்களா? இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும். பாத்தீங்களா? சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருந்தும். அடுத்து, அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. கரெக்டுங்களா? அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அடுத்து, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். பாத்தீங்களா? தன்னுடைய மக இத்தனை வருடங்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தகப்பன் குறித்த அந்த காலம் வரைக்குமே. அடுத்து, அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் அவர் யாராதான் இருக்கணும், அந்த மக வந்து கீழ்பட்டுதான் இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வந்து அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல பேசியிருக்கார். ஏன் இந்த வார்த்தை பேசினார்? இதற்கான ஆழமான உண்மை என்ன என்று பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு மாதங்களும் ஒரு நாட்களும் தேவன் நமக்கு அநேக சத்தியத்தை கொடுத்துட்டு வர்றாரு இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவையும் தேவன் அறிகிற அறிவையும் நமக்கு வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார். அதாவது அறிகிற அறிவு விரிவாக்கிட்டு இருக்கிறார்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அநேக பாடத்தை கேட்டிருக்கோம். இப்போ இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா கொஞ்சம் நீங்க கவனம் சதுர விட்டா கூட என்ன பார்த்துட்டு இருக்குன்றது புரியாத போயிடும். ஸோ பிரியமானவர்களே, இந்த பாடத்துடைய நோக்கம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்கும்போது, தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு எவ்வளோ பெருசுன்னு கேட்டிங்கன்னா,
இன்னி வரைக்கும் நம்ம 100% நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாததா இருக்குது இது வரைக்குமே. அடுத்து அந்த ஒரு தேவன் உடைய திட்டத்துல நம்மளை எந்த ஸ்தானத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்காருன்றது பார்க்கும்போது இந்த பாடத்துல கொஞ்சம் வெளிப்படையா ரொம்ப எளிமையா வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நீங்க போகும்போது நம்முடைய சிந்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். ஓ, இதுக்காக தானா, ஓ இதனாலதான் இப்படி ஆயிட்டு இருக்கான்ற விஷயங்களை வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சார் அப்படிப்பட்ட பாடம் இது. ஏகப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய பல அனுபவங்களுக்கு விடை வந்து இந்த பாடத்துல இருக்குன்றது தான் இந்த பாடத்தை நான் பார்க்க போறேன். அதனால இந்த பாடம் வந்து எனக்கு ஏதோ தேவன் சொல்ல வந்துட்டு இருக்காருன்ற அந்த கான்செப்ட்ல போய் என்ன பண்ணலாம், இப்போ பார்க்க போலாம். அப்போ சுதந்திரவாளியானவர் சகலத்துக்கு எஜமானா இருந்த போதிலும் காரியக்காரருக்கும் மற்றும் விசாரணைக்காரன் கீழே அவரு வளர்க்கப்பட்டு அவங்களுடைய பேச்சை வந்து அவர் கேட்டே ஆகணுன்றது அந்த இடத்துல வந்து பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாருமே மாடர்ன் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து 2026 டெக்னாலஜி நிறைந்த ஒரு உலகம், தகவல் நிறைந்த உலகம் இந்த உலகம். நமக்கு வந்து வெறும் ஃபோன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அதிகமாக வந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பட் நீங்க இருக்கக்கூடிய நம்ம யாருமே ராஜாக்கள் காலத்துல வாழ்ந்தது கிடையாது. வாழ்ந்திருக்கிறோமா? ராஜாக்களின் கீழே ராஜாக்கள் காலத்துல வாழ்ந்திருக்கிறோமா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? நம்ம என்ன பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை ஒரு ராஜா அப்படி இருந்தாங்க, ஒரு அரண்மனை இருந்துச்சு, ராஜாக்களுடைய பிள்ளை அப்படி வந்தாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். பைபிள்ல கூட ராஜா காலத்தை பத்தி படிச்சிருக்கிறோம். கரெக்டுங்களா? ஒருவேளை நீங்க ராஜா காலத்துக்கு அப்படியே போயிடலாம், ஒரு ராஜாக்கள் இருந்த காலத்துக்கு அப்படியே நம்ம போயிடலாம். அப்போதான் இந்த விஷயம் நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்ல வராருன்னு கேட்டா, ஒரு ரூபகம், அதாவது ஒரு அடையாளமாக என்ன சொல்ல வந்துட்டு இருக்காருன்னா, ஒரு தேசத்துல ஒரு மிகப்பெரிய ராஜா இருக்கிறார். அந்த அதிகாரத்தின் கீழே எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல சகோதர சகோதரிகளே, அந்த ராஜாக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதாவது பிள்ளை பிறக்கிறாரு. அந்த பிள்ளை பிறந்த உடனே இந்த ராஜாக்கு அடுத்து அவங்க தான் என்ன செய்ய போறாங்கன்னா அந்த தேசத்தை ஆளுகை செய்ய போறாங்க. இந்த அடையாளத்தை ஞாபகம் வச்சு அந்த தேசம் முழுக்க பராமரிக்க போறாங்க, ஆளுகை செய்ய போறாங்க, பாதுகாக்க போறாங்க. எல்லா வேலையும் அந்த ராஜாக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் தான் செய்ய போறாங்க. இப்போ அந்த ராஜா என்ன செய்வார் நினைக்கிறீங்க சரஸ்வதிகளே? நீங்க சொல்லுங்க, என்ன செய்வாங்க இந்த ராஜா பொதுவா? யாருன்னு சொல்லலாம். அந்த ராஜா என்ன செய்வாரு? ட்ரைனிங் கொடுப்பாரு. எங்க அனுப்புவார் அவங்கள? இப்போ நீங்க எளிமையா பயப்படாம சொல்லலாம். அதே மாதிரி ரெகுலரா வந்து ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நீங்க டிஸ்கஷன்ல வந்து உடனே நீங்க பதில் கொடுப்பீங்க. அப்படியே அமைதியாயிடுறீங்க. தயவுசெய்து பண்ண போவாதீங்க. அந்த கனெக்ஷன், அதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசக்கூடியவங்களுக்கும் கேட்குறவங்களும் ஒரு கனெக்ஷன் வந்து அது ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்ட் ஆகும். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, தவறா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ராஜா ஒரு மகனை எங்க அனுப்பி கொடுப்பாரு? கரெக்ட், வெரி குட். ஒரு குருகுலத்துக்கு அனுப்பி கொடுப்பாரு. கரெக்டுங்களா? ஏன் அனுப்பி கொடுப்பாருன்னு அர்த்தம் கேட்டாக்கா, அவருக்கு சகல விதமான அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா? ஒரு காலப்பகுதி வந்து சகல விதமான அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும், தியரிக்கலா. ஆனா பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கைக்கும் அவர் சில இடத்துல அனுப்பி கொடுக்க வேண்டும். ஒரு சில கால பருவத்துல கல்வி அறிவுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துல அனுப்புவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் பேச்சு திறமை வருவதற்காக அனுப்பி கொடுப்பார் ஒரு காலத்துக்கு. அதே மாதிரி அடுத்து நீங்க கேட்டீங்கன்னா சமுதாயத்துல மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதையும் கத்துக்கிறதுக்கு அனுப்பி கொடுப்பார். அதாவது டிஃப்ரெண்ட் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான விதத்துல வந்து ராஜா வந்து தன் மகனுக்கு வந்து என்ன செய்வாரு? பயிற்சி கொடுப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்படி கொடுக்குறாருன்னு கேட்டாக்கா, அடுத்து அவர் தான் என்ன செய்யணும்? அடுத்து அவர் ராஜாவாக போறாரு. எவ்வளவு பெரிய தேசத்துக்கு எத்தனோ கோடான கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய ராஜாவா ஆகிறாருன்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் பிறந்து அந்த குடும்பத்துக்கு ராஜா அரண்மனைக்குள்ளவே அவர் வளர்ந்துட்டு இருந்தாருன்னா, எந்த அனுபவமும் இல்லாம என் மகன் தானே ராஜா ஆயிடுவார்னு சொல்லி ஒருவேளை அவருக்கு குருகுலத்துக்கு அனுப்பாமவோ, அல்லது ஒருவேளை அவருக்கு சமுதாயத்துல நடக்கிற அத்தனை பிரச்சனை என்று தெரிஞ்சுக்காம அவர் ஒரு அனுபவத்துக்குள்ள போகாதபடிக்கு வீட்லயே அவரை வந்து எந்த கஷ்டம் இல்லாம வளர்த்துட்டு ஒரு நாள் ராஜா அடுத்து இவரை தான் ராஜா கொண்டு போது வச்சாக்கா அவர் என்ன செய்ய முடியும்? அவருக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாதுங்க, எதுவுமே செய்ய தெரியாது. அப்போ அவருக்கு என்ன கொடுக்கணும் கேட்டீங்கன்னா, ராஜாவுடைய மகனா பிறந்ததுனால சுதந்திர வேலை இருக்கலாம். பட் அவர் ராஜாவுடைய மகனா பிறந்ததுனால சுதந்திர வேலை இருந்தாலும் அடுத்த ராஜாவாக அவர் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா? அப்ப அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அவருக்கு பயிற்சி அவசியமா இருக்கிறது. தகப்பன் குறித்த காலம் வரைக்குமே அந்த பயிற்சி அவசியம். அப்போதான் எல்லா பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் அடுத்த சிங்காசனத்துல அவரை உட்காரிக்கும் போது ராஜா செய்திருக்கிறது கரெக்ட் தான்.
அவங்களுடைய மகனை உட்காரிக்கிறாருன்னா அந்த தகப்பன் போலவே தான் அந்த ஒரு மகன் இருப்பாருன்ற அந்த எண்ணம் யாருக்கு வரும்? மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓ அப்படின்னா ராஜா சரியா தான் உட்காரச்சிருக்காருன்றது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இப்போ பிராக்டிக்கலா நம்ம கேட்கிறோம் இந்த ஒரு பாடத்துல, உண்மையாகவே ஒரு ராஜா இருந்து அந்த மகனாகிய அவருடைய உரிமைக்காரர், அது சுதந்திரவாளிக்கு என்னெல்லாம் பயிற்சி கொடுப்பார்னு நினைக்கிறீங்க சரஸ்வரி? என்னெல்லாம் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்? எல்லாருமே பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு ராஜா காலத்துல இருந்து நீங்க யோசிங்க, ஒரு ராஜா தன் மகனுக்கு என்னெல்லாம் பயிற்சி கொடுப்பாரு நடைமுறை வாழ்க்கையில. இப்ப நீங்க பகிர்ந்து கொள்ளுங்களேன், என்னெல்லாம் அவருக்கு தேவைப்படுது ட்ரைனிங். வெரி குட் சிஸ்டர். அப்ப என்னன்னா, ஒரு ராஜாவாக அடுத்து வரணும்னா யுத்தத்தை பத்தி அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அது வரைக்குமே அந்த அண்டர்ல இருக்கணும். ஓகே, வெரி குட் சிஸ்டர். அடுத்த லிஸ்ட் சொல்லுங்க. படிப்பறிவு கண்டிப்பா தேவைப்படணும். அதாவது நல்ல படிப்பறிவு, அதாவது நல்ல எந்த ஒரு குரு இருக்கிறாரோ, யார் நல்லா கத்துக் கொடுப்பாரோ அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், கத்துக்கிறதுக்கு அவர் அனுப்பி கொடுக்கணும். வெரி குட். அடுத்து கேரக்டர் டெவலப்மெண்ட். கரெக்டுங்களா? ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த ராஜா எப்படி பிரஜைகளுக்கு என்னெல்லாம் நீதி நியாயம் செய்துட்டு இருக்கிறாரோ அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் டெவலப் பண்ணணும் இப்போ. ஓகே, அடுத்து சிஸ்டர் வீரம். ஓகே, தைரியம் என்று சொல்லலாம், இல்ல வந்து ஒரு கான்பிடன்ஸ் சொல்லலாம், இல்ல ஒரு அதாவது எதுக்கா இருந்தாலும் பயப்படாம எல்லா விஷயத்துக்கும் நின்று வேலை செய்யக்கூடியவங்களா காணப்படணும். ஸோ அடுத்து வேற மக்களை வந்து ஆளணும்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு பாருங்க, நீங்க இங்க போயிட்டு வாங்க அங்க போயிட்டு வாங்க சொல்லி கட்டளை போடக்கூடியவரா கூடாது. அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது அவருக்கு தெரிய வரணும். அப்படின்னா என்ன நடக்கணும், ஒரு அந்த ஒரு இளவரசனுக்கு அல்லது அந்த சுதந்திரவாளிக்கு என்னெல்லாம் பயிற்சி தேவைப்படணும்னு கேட்டீங்கன்னா சரஸ்வரிகளே, அவருக்கு ஒரு உயர்ந்த ஒரு போதவர் மூலமா கல்வி அறிவு கண்டிப்பா தேவைப்படுது. அடுத்து அந்த கல்வி அறிவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கல்வி இல்லைனாக்கா அது எவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கன்றது அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் நீங்க கேட்டீங்கன்னா சரஸ்வரிகளே, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு யுத்தத்தை பத்தி அவருக்கு அறிவு கண்டிப்பா தேவைப்படுகிறது. அது மாத்திரமில்ல, அங்க ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய பிரதிநிதியாக, அதாவது ஜனங்களுடைய பிரதிநிதியாக அவர் போய் செயல்படணும்னாக்கா ஜஸ்ட் சும்மா ஒரு அதிகாரத்துல வந்துட முடியாது சரஸ்வரிகளே. அவர் என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில காலங்கள் கல்வி அறிவு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் குருகுலத்துல இருந்து அநேக அறிவு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து அவர் என்ன கண்டிஷன்ல போகணும்னு கேட்டீங்கன்னா, அவர் ராஜாவுடைய மகனா இருந்தாலும் வேற வேஷம் போட்டோ இல்ல சராசரி மனிதர்களோடவே ஒரு மக்களோடவே அவர் பழகக்கூடிய நபர்களா காணப்படும் போது அவங்களோடவே தங்கி வாழணும். யாரோட? இவர் யாரை ஆளுகை செய்ய போறாரோ, யாரை வழிநடத்த போறாரோ அவங்கள பத்தி இவர் நல்லா தெரியணும். அதாவது அவங்களோட தங்கி வாழும் போது என்ன நடக்க தெரியுங்களா, அவங்களுக்கு வரக்கூடிய பசி யாருக்கு தெரியணும்? அவர் ராஜாக்கு தெரியணும். அவருக்கு வரக்கூடிய பசினா என்ன, அந்த பசி வரும்போது என்னெல்லாம் மனிதனுக்கு ஆகும், அந்த உணர்வு வந்து அடுத்த ஒரு இளவரசன் நடக்கணும். அதே போல அவங்களுக்கு வரக்கூடிய வறுமைகள், அவங்களுக்கு வரக்கூடிய துக்கம், அவங்களுக்கு வரக்கூடிய வழிகள். இப்போ ஒருவேளை பாத்தீங்கன்னா ராஜா வீட்டுல அரண்மனைக்குள்ள இருந்தாருன்னா அவருக்கு டைம் கரெக்டா ரொம்ப விலை மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு கிடைக்கும். அவருக்கு ரொம்ப அருமையான உணவு வந்து காலையில மதியம் ராத்திரி சாப்பிட்டு நல்லா வளருவாரு. நல்லா வளர்ந்திருக்க அவரை கொண்டு போய் ராஜா வச்சாருன்னா, யாராவது பசின்னு சொன்னாக்கா அந்த பசி பத்தி இவருக்கு தெரியலன்னா, பசி அப்படின்னா என்னன்னு கேட்பாரு இவர். கரெக்டுங்களா? அப்போ அடுத்த ராஜாவை ஆகிறோம்னா பசி பத்தி இவருக்கு அனுபவம் தெரிஞ்சிருக்கும், அடுத்து வறுமை தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வலிகள் பத்தி தெரியும். வலினா என்ன, அந்த வலி வந்தா எப்படி துடிப்பார் மனுஷன், அது கால் வலியா, வயிறு வலியா, தலை வலியா, மற்ற எல்லா வலிகளையும் இவரு அனுபவிக்கணும். ஏன் அனுபவிக்கணும் கேட்டீங்கன்னா, அனுபவிச்சாதான் இன்னொருத்தருக்கு வலி வரும்போது எப்படி உதவி பண்ண முடியுன்றது இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அப்படின்னா ஒரு உயர்ந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அடுத்த இளவரசா வரணும்னா அங்க பயிற்சி தேவைப்படக்கூடிய காலம் வரைக்குமே என்னெல்லாம் பயிற்சி தேவைப்படுது அத்தனையும் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதனாலதான் சரஸ்வரிகளே, சமுதாயத்துல நீங்க கேட்டீங்கன்னா, உயர்ந்த ராஜாக்கள் காலத்துல நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வலுத்தெடுத்திருக்கிறாங்க. வேதாங்கத்துல மாற்றம் இல்ல, உலகத்துல சரித்திரம் பார்க்கும்போது சமுதாயத்திலேயே போய் அந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அது என்னதோறும் அவங்களுக்கு ஏதாவது நன்மை வரும்போது அந்த நன்மை செய்யாதபடி எப்படி சில லீடர்ஸ்கெல்லாம் தடை செய்யறாங்க, அதுல தேசத்துக்கு விரோதமா யாரெல்லாம் சதித்திட்டம் ஏற்படுத்துறாங்க, இதையும் கண்டுபிடிக்கணும். யாரு ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தேசத்துக்கு விரோதமா யாராவது சதித்திட்டம் பண்றாங்களா, இந்த தேசத்தை அழிக்கிறதுக்காக யாராவது சில போர் வீரர்கள் எழும்புறாங்களா, மற்ற தேசத்தார் வந்து இங்க அட்டாக் பண்ற வரும்போது அப்போ யாரெல்லாம் வந்து தோல் கொடுக்குறாங்க, அல்லது இந்த எங்க அப்பாவுடைய ராஜ்யத்துல எத்தனை சத்துருக்கள் இருக்கிறாங்க, எத்தனை விதமான விரோதிகள் இருக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் இந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு அட்டாக் பண்றாங்க, அதுவும் என்ன பண்ண இப்போ அவரு
அடுத்து அதாவது ஒரு சின்ன தேசத்துக்கு ஒரு ராஜா ஆகணும்ன்றது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. அந்த ராஜரீகத்தின் நீதி நாயகங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் என்னங்களா, ஒருவேளை பக்ஷாபாதம் பண்ணாதபடிக்கு, அல்லது பார்க்கும்போது அதுல ஒருவேளை நீதி நியாயத்தை செய்வது வரும்போது, அந்த நீதி நியாயத்தை எப்படி செய்யணும்னு சொல்லும்போது, அவரு அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அந்த நீதியின் சிங்காசனத்துல உட்காந்து ஆளுகை செய்யணும்னா அது எப்படி பயிற்சி பண்ணணும், எத்தனை கேட்டகரி சந்திக்கணுன்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். அதுல குறிப்பா என்னன்னு பாக்குறோம் பாத்தீங்கன்னா சரஸ்வதிகளே, அந்த வலி, வேதனை, கஷ்டம், துக்கம், சில நேரங்களில் மரணம். அந்த மரணம் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது, அந்த மரணம் வரும்போது அந்த குடும்பம் எப்படி தத்தளிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எப்படி ஆறுதலா இருக்கணும், எப்படி சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றது, அதாவது ஈச் அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அநேக வருஷங்கள் கற்று அறியக்கூடியவராக காணப்படணும். அப்படி காணப்படும் போது பணத்தை பத்தி எப்படி ஏமாத்துவாங்க, அந்த பணத்துல எப்படி நேர்மையா இருக்கணும், அந்த பணத்துல எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற விஷயத்தையும் கண்டுபிடிப்பார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனம், மகிமை, புகழ் அது எப்படி ஒருத்தருக்கு வரும், அந்த பாராட்டு எப்படி வரும், அந்த பாராட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க ஒருத்தர், அது உண்மையான பாராட்டா இல்ல பொய்யான பாராட்டா, இதுவும் கத்துக்கொள்ளக்கூடியவங்களா காணப்படும். அடுத்து நெக்ஸ்ட் மிக முக்கியமான விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பாடத்துல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சரஸ்வதிகளே, தனக்காட்டிலும் அனுபவம் வாய்ந்த, நோட் பண்ணுங்க, தனக்காட்டிலும் அனுபவம் வாய்ந்த குருக்கள் இருப்பாங்க. இவர் கற்று தெரிந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குருக்களுடைய ஆலோசனை எப்படி உள்வாக வேண்டும். இது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிஷ்யம் கொடுக்கப்படும். அந்த குருகுலத்துல அவர் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரோ அந்த ராஜாக்கள் காலத்துல சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டும் அவங்க கொடுப்பாங்க. அது ஏன், நான் ராஜாவுடைய மகன் ஆச்சு, எனக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தே கொடுப்பாங்க. ஏன்னாக்கா அந்த பனிஷ்மெண்ட் எதுக்குனாக்கா அடுத்து அந்த தவறு செய்யக்கூடாதபடிக்கு. அதுவும் அந்த ராஜாவுக்கு முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வயதான நபர்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும். யார் கத்துக் கொடுப்பாங்க, யாருக்கு பாத்தீங்கன்னா அந்த அடுத்த ராஜா வரக்கூடியவங்களுக்கு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குருகுலத்துல கற்றுக் கொடுத்ததே ஆகணும் சரஸ்வதி. அதுல ரொம்ப முக்கியம் பார்க்கும்போது இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ரெஸ்பெக்ட் என்பது ஒவ்வொரு மனிதருமே இண்டிவிஜுவலாக, அதாவது ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட மனிதர்கள், அவங்களுடைய சுயாதீனத்தை யாருமே எந்த விதத்துல பறிக்க கூடாது என்ற விஷயத்தை கத்துக் கொடுக்கணும். அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனாக்கா, எல்லா அனுபவங்களும் ஒரு ராஜாவுக்கு வரும்போதுதான் அடுத்து அவர் ஒரு ராஜாவாக ஆக முடியும். ஒரு சில நேரங்கள்ல இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அவர் ராஜாவுடைய மகனா இருந்தா கூட கையில காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. கையில காசு அந்த நடத்துறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட தான் அந்த காசு கொடுத்துருப்பாங்களாம். மாசத்துக்கு இவ்வளவு தொகை அவருக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி. இவருக்கு ஏதாவது தேவைப்பட்டணும்னு காசுனாக்கா டைரக்டா அரண்மனைக்கு போகலாம், உரிமை இருக்கு. அவர் எவ்வளவு லட்சக்கணக்கான காசு வாங்கலாம், ஆனா வாங்கக்கூடாது, ரூல்ஸ் அப்படி கிடையாது. யார் கீழே அவரை வச்சிருக்கிறாங்களோ அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த அமௌண்ட் இவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த மாசத்துக்கு செலவு பண்ணாது. அதாவது அந்த ஒரு, அதாவது எப்படி சொல்ல, உதாசீனம் சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது எதை பத்தி யோசிக்காம அப்படி இஷ்டம் போல பண்றது எல்லாமே செலவு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்துடக்கூடாது. ஏன்னா ராஜா இவர் அடுத்தவா போறாரு, எல்லா ஞானமும் இவருக்கு வரணுன்ற மாதிரி அவருக்கு பசி, தூக்கம், வலி, அந்த காசுடைய முக்கியத்துவம் எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ராஜா தன் மகனுக்கு இவ்வளவு ட்ரைனிங் பண்ண வராங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் சொல்றது, அதாவது தனக்கு எல்லா வாய்ப்பும் பயன்படுத்த தெரியுமா, அந்த வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களாம். ஆனா அவருக்கு வாய்ப்பு இருந்தும் அவரை பயன்படுத்த மாட்டாங்களாம். அந்த குருகுலத்துல அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் அவரை பயன்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களை பயன்படுத்துவாங்க. அந்த நேரத்துல கோபம், வெறுப்பு சடனா எந்த அளவுக்கு ஓங்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி பண்ண முடியும். அவசரப்படுறாரா, நோட் பண்ணுகிறீங்களா, அவசரப்படுறாரா, அவசர புத்தி இருக்குதா, அதாவது இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அப்படி நீங்க செய்யக்கூடாது, இது இப்படிதான் செய்யணும்னு சொல்லி குருகுலத்துல இருந்து அநேக ட்ரைனிங் அவர் கொடுக்கப்படும். அதாவது ஈச் அண்ட் ஒவ்வொரு விஷயம் கத்துக் கொடுக்கும் போது தேசத்துக்கு தீமை எப்படி வருது, அந்த தேசத்துல தீமை எப்படி அட்டாக் ஆகுதுன்ற விஷயத்தை கத்து வச்சிருக்கணும். அதனால சகோதரர்களே, கடைசியா இதெல்லாம் சொல்றாங்க, ஒரு ராஜாவாக அவர் நியமிக்கப்படணும்னாக்கா தன்னுடைய பிதாவின், தன்னுடைய தந்தையின் ராஜ்யத்துல எத்தனை சத்துருக்கள் என்னென்ன கிரியைகள் செய்துட்டு இருக்கிறாங்க அழிக்கிறதுக்காக, அடுத்து அந்த சத்துருக்களுடைய முயற்சி என்னவா இருக்கு, அவங்கள எப்படி போருக்குள்ள கடந்து நம்ம ஒரு யுத்தம் செய்து எப்படி ஜெயிக்கணும், எங்க அப்பாவுடைய ராஜ்யத்தை எப்படி நான் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அவர் நினைச்ச மாதிரி நடத்தணும்ன்ற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கு ஆனா மாத்திரம்தான் அவரை கொண்டு போய், இதோ உங்களோட இவ்வளவு நாளா பழகிட்டு இருந்த ஒரு மனுஷன் இருந்தார் இல்லையா, ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, அவர் தான் என்னுடைய மகன் சொல்லி அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கும் போது எல்லா தேசத்தின் பிரஜைகள்
ஓ, இத்தனை நாளும் நம்மளோட பழகிட்டு இருந்தது யார்தான்? ராஜாவுடைய மகனான்னு சொல்லி அவருடைய ஒவ்வொரு கேரக்டர்லாம் பார்த்ததுனால ராஜா சும்மா செலக்ட் பண்ணல, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு தெய்வீக ஒரு சிந்தையோடு சமாதானமா இருப்பாங்கன்றது நான் பார்க்கிறோம் சோதரிகளே. அப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து பிரதர் அப்போஸ்தல் பவுல் இதை எழுதும்போது இது எவ்வளவு சகிப்புத்தன்மை, எவ்வளவு உண்மை, எவ்வளவு சத்தியம் தெரியணும் என்ற விஷயத்த கத்துக்கொள்றதுக்காக தான் இது எழுதியிருக்காருன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வசனத்துக்கு வரலாம். ஒருவன் சுதந்திரவாளியா இருந்தாலும் அவன் வந்து எல்லாவற்றுக்கும் எஜமாவா இருந்தாலும் அங்க நடத்தப்படக்கூடிய கீழே அவர் சில நாட்கள் இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை வந்து அவங்க சொல்லிட்டார். அவருடைய விருப்பத்தின்படி எல்லாமே செய்திட முடியாது. இந்த வார்த்தைகளை சொல்றோம், அவருடைய விருப்பத்தின்படி சகலத்தையும் செய்திட முடியாது. ஏன்னா அடுத்து அவர் தான் ராஜாவை போறார். ஒருவேளை அவருக்கே சில வியாதி வந்தா, ஒரு அரண்மனைக்குள்ள இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாதி வந்த உடனே எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட் அரண்மனைக்குள்ள? ஒரு ராஜாக்கு ஒரு வியாதி வருதுன்னு எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட்? அவருக்கு எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் வரும் இல்லைங்களா? ஆனா அந்த ஒரு அனுபவம் அவருக்கு தேவை. ஒரு வியாதி வரும்போது அதோடைய எஃபெக்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குது, அது வலி எப்படி இருக்கும், ஒவ்வொரு வழிகளும் வேற வேற வழிகள் சொல்லி அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை அது கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்ளும்போது தான் மற்ற பிரஜைகளுக்கு வரக்கூடிய வழிகள் வேதனை என்னன்றது நல்லா தெரிஞ்சு கொள்ள முடியும் என்பதை அந்த இடத்துல சொல்றான். ஸோ சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து ஃபியூச்சருக்கு நோட் பண்ணுங்க. ஃபியூச்சருக்கு வந்து அவருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். அவரு கீழே அந்த ஆளுகையின் கீழே வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் என்ற அந்த நோக்கத்துக்காக தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அந்த தந்தையினால் நியமிக்கப்பட்ட அந்த காலம் வர வரைக்குமே அவன் பிள்ளையா இருந்தாலும் அதன் கீழே அவர் காக்கப்படுவதற்காக, வளர்த்து எடுப்பதற்காக அவர் அதன் கீழே தான் காக்கப்படணும்னு சொல்றார். சோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நியாயப்பிரமாணம் எனக்கூடிய ஒரு அடிமையின் கீழாக நீங்க வாழ்ந்துட்டீங்க, கரெக்ட். ஆனா ஒரு சில காலங்கள் தான் அவருடைய வாழணும் தேவன் உங்களை வச்சாரு. ஆனா குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்ப வந்துட்டாரோ இப்ப நீங்க யாரு கிடையாது. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப நீங்க யாரு கிடையாதுன்னா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயே அடிமையா வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யாருன்னா உரிமைக்காரர்கள், சுதந்திரவாளிகள். நீங்க தான் அடுத்த தேவனுடைய பிள்ளைகளா ஆயிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்க இப்போ ஒரு சில காலத்துக்காக நீங்க காக்கப்பட்டிருந்தீங்க, வளர்க்கப்பட்டிருந்தீங்க. இப்ப நீங்க குமாரனுக்குள்ள வரும்போது நீங்க சகலத்துக்கும் உரிமைக்காரர்கள். அதனால நீங்க சுதந்திரவாளிகளா இருப்பதனால மறுபடியும் நீங்க அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க, மறுபடியும் நீங்க கலாச்சாரத்துக்கு போயிடாதீங்க என்ற அந்த கான்செப்ட்ல, மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு போகாது என்ற கான்செப்ட்ல இங்க பேசுறாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் கலாத்தியர் புத்தகத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நாம் புத்திரர் ஸ்வீகாரம் பெறும்படிக்கு நாம் புத்திர ஸ்வீகாரம் பெறும்படிக்கு கர்த்தர் இயேசு உலகத்துல மனுஷனா வரும்போது ஸ்திரீகளுக்குள் பிறந்தவராய் அவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னாக்கா, புத்திர ஸ்வீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஸ்திரீகளுக்குள் பிறந்தவராய் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராய் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, அனைத்து நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாரும் விடுதலை செய்வதற்காக அப்படி ஆனார் என்ற வார்த்தை சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய விஷயம் இங்க சொல்லப்பட்டு இருக்குன்னு கேட்கும் போது, அதாவது சகோதரர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனிதர்கள் தான், விசேஷம் எதுவும் கிடையாது, ஆதாமுக்குள்ள பிறந்தங்க தான். பட் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாம் விசுவாசத்துக்குள்ள வருவதற்காக, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக நம் மனக்கண்களை திறந்ததுனால, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம யாருங்க ஆக்சுவலி இப்போ உண்மையிலே இப்ப நம்ம யாருன்னு கேட்டா தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்னா யாரு? சகலத்துக்கும் சுதந்திரவாளிகள் என்ற வார்த்தை ஞாபகம் வச்சு. அதாவது சகலத்துக்கும் சுதந்திரவாளி என்ற வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளிகள். அதுக்கு எப்படி சொல்றாரு ஆர்டிகல் கேட்கும்போது சகோதரர்களே, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருந்து எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடிக்கிற நம்முடைய பரலோகத்தின் தேவன் தான் நம்முடைய தந்தை என்ற எண்ணம் நமக்கு இருக்குங்களா? அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் நாம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்படின்னா நாம் இப்ப பார்த்த அந்த கதை இருக்கு இல்லையா, அந்த ஒரு பார்த்தோம் இல்லையா, அந்த ராஜாவுடைய குமாரன், அதுக்கப்புறம் எல்லா அனுபவம் வரணும்னு சொல்லி, அதாவது இந்த பூமியிலேயே இத்தனை கோடி மனிதர் மத்தியத்துல ஒரு சில பேரை மாற்றதான் தன்னுடைய பிள்ளைகளாக தேவன் சூஸ் பண்ணிருக்கிறாராம். நாம் தான் அந்த சுதந்திர வாளிகள் என்ற வார்த்தை வந்து ரொம்ப அருமையாக ரீபிரின்ஸ் நம்பர் 90, ரீபிரின்ஸ் நம்பர் 1028, ரீபிரின்ஸ் நம்பர் 488, ரீபிரின்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 1728, ரீபிரின்ஸ் நம்பர் 17284, ரீபிரின்ஸ் நம்பர் 564. அதாவது இத்தனை இடத்துல பாத்தீங்கன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இப்பொழுது இருக்கிறோம் என்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல பயன்படுத்துறோம்.
அதனால சகோதரர்களே, இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கவனிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அப்போ நமக்கு ஏற்கனவே இந்த வசனம்லாம் ஞாபகம் இருக்கும். அதை நான் படிக்க வேண்டியதில்லை. அதாவது எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். அதே மாதிரி பார்க்கும்போது சகோதரர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் என்பதை தேவன் முடிவு பண்ணி இவ்வளோவாய் அன்பு கொடுத்துக்காருன்ற வார்த்தை நம்ம பைபிள்ல 1 யோவான் 3:2 படிக்கிறோம். அதே போல நீங்க பார்க்கும்போது 3:1 மாற்றம் படிச்சிருங்க. 1 யோவான் 3:1 மாற்றம் படிங்க. 1 John 3:1 பாசிங்க. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. சோ அதாவது தேவனுடைய பிள்ளை என்று நம்மள இவ்வளோ பெரிய அன்பு காமிக்கிறது பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய அன்புன்னு நம்மளால விவரிக்க முடியாது. நம்மள போய் தேவனுடைய பிள்ளை ஏற்றுக்கொண்டாரா, அது எவ்வளோ பெரிய அன்புன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அளவிட முடியாத சகோதரர்களே. இவ்வளோ பெரிய அன்புனா தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, அது நம்ம இன்னும் புரிஞ்சுக்க முடியல முழுக்க. ஆனா இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உரிமை கொடுத்திருக்கும் போது நம்மையும் தேவன் சில காலங்கள் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுதந்திரவாளிகளாக நாம் கூட அந்த ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தந்தை நியமிக்கக்கூடிய காலம் வரைக்குமே நாமும் சில குருகுலத்துக்குள்ள ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள நம்மளை கொண்டு வந்து வலுத்தெடுப்பதற்காக தேவன் சில முயற்சி எடுத்திருப்பாரு. அங்க கதையில சொன்ன அந்த ராஜா யாரும் கிடையாது, பரலோகத்தின் பிதாவாகிய தேவன். அந்த மக சமுதாயத்துல குருகுலத்துல வளர்ந்து தேசத்துக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு மகனா அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை படிப்பு என்ன குறிக்குது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சகல அனுபவங்கள் தான் அத்தனை படிப்பினைன்றது பார்ப்போம். ஏன்னு கேட்கும்போது ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்த அப்போஸ்தலன் பவுல் பேசுறான். இப்போ ஒரு தேசத்துல ஒரு ராஜாக்கு ஒரு மகன் தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மகன் தான் சுதந்திரவாளி, அவர் தான் ராஜா, கரெக்டுங்களா? ஆனா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான சுதந்திரவாளி. யாருக்கு? தேவனுக்கு. அவர் ஒருத்தர் தான் உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர், கரெக்டுங்களா? ஏன்னா அவர் மாதிரி கீழ்ப்படிஞ்சு யாரும் கிடையாது. அவர் ஒருவருக்கு தான் இத்தனை ட்ரைனிங் கொடுத்திருக்காரு தேவன், கரெக்டுங்களா? அவர் ஒருவருக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்து இப்போ இயேசு கிறிஸ்துவ ராஜா வச்சிருக்கிறாரு. அவர் அருமையை ஆளுகை செய்ய மாட்டாரா எல்லாருக்குமே? அது தேவனுடைய மகன் ராஜாவுடைய மகனா இருக்கும்போது எல்லாம் கரெக்டா செய்வார்ன்றது பார்க்கும்போது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வாங்கி போயிருக்கிறார். பட் என்ன நினைச்சிருக்காரு தேவன் கேட்டீங்கன்னா, தந்தை நியமிக்கக்கூடிய காலம் வரைக்குமே அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நிர்ணயம் வச்சிருக்கும் போது வெறியமே ஒரு ராஜா மாற்றம் கிடையாது. இந்த முழு மனுக்குலத்தை ஆஸ்வதிப்பதற்காக, முழு குலத்தை எல்லாரும் வெளிநடத்துவதற்காக என்ன செய்துக்காராம் தேவன் தெரியுங்களா? அநேக பிள்ளைகளை சூஸ் பண்ணிருக்கிறாராம். ஒரு மகன் கிடையாது, அநேக பிள்ளைகளை சூஸ் பண்ணிருக்கிறார். எபிரேயர் 2:10 வாசிக்கலாம். எபிரேயர் 2:10 வாசிக்கலாம். Book of Hebrews chapter 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. சோ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன பாடத்தை நம்ம கேட்டுட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த சுதந்திரவாளிகள், அந்த குமாரர்கள் வேற யாரும் கிடையாது, நம்மளதான் தேவன் குமாரர்களாக சூஸ் பண்ணிருக்கிறாரு. அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரே குமாரன் தான் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு. ஆனா அநேக பிள்ளைகளை எங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வசனம் நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப பாருங்களேன், எங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, அநேக குமாரர்களை, அநேக பிள்ளைகளை ஒரே குமாரனை கொடுத்த அந்த மகிமையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபதிரத்தின் மூலம் பூர்ணப்படுத்தினாராமா. அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே உபதிரத்தின் மூலம் பூர்ணப்படுத்தினாருன்னா நமக்கெல்லாம் இப்ப என்ன வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பாடத்துடைய கோணம் புரியுதுங்களா? அடுத்த இளவரசர்கள், இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்கள், அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன அனுபவம் கொடுத்தாரோ அதே அனுபவத்தை கொடுத்து அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யார் பிளான் வச்சிருக்கிறாங்களாமா? இப்போ அந்த கதைக்குள்ள வரலாம். இப்போ அந்த கதைக்குள்ள பார்க்கும்போது எப்படி ஒரு சுதந்திரவாளி எல்லா ட்ரைனிங் எடுக்கணுமோ அந்த எல்லா ட்ரைனிங் யாருக்கு வரணும்? இப்போ சௌரஸ்வரிகளே, நமக்கு வரணுமா இல்ல வரக்கூடாதுங்களா? அதாவது நமக்கு அடிக்கடி படிச்சிருக்கிற வசனம் யார் பண்ணிக்கலாங்களா? இந்த அழைப்பை பார்க்கும்போது சொல்றாரு, உங்களை ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் தெரிந்து கொண்டார் வசனம் இருக்க பைபிள்ல. அதாவது இந்த முழு மனுக்குலத்தை ஆஸ்வதிப்பதற்கான ராஜாக்களை தேர்வு செய்யக்கூடிய காலப்பகுதி தான்
இந்த காஸ்பலேஜ், இந்த காஸ்பலேஜுடைய காலப்பகுதியை பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகள், ரட்சகர்கள் மனிதனுடைய உணர்வுகளுக்காக, மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சகல கஷ்டங்களையும் தன் வாழ்க்கையில அனுபவித்து அதன் வெளியாகவே தேவனை புரிஞ்சு ஓட்டத்தை ஓடி முடிக்கிற மகிமை போகக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தான் இந்த அழைப்பு கொடுத்திருக்காருன்னு பார்க்கும்போது, இது எப்படி தேவன் செய்வாரு? நாம் சத்தியத்துக்கு வரும்போது இதோடைய ஆழம் புரியலையே. நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, எனக்கு மாற்ற ஏன் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது, ஒரு விஷயம் போனா இன்னொரு விஷயம் வருது, என்னால பேலன்ஸ் பண்ண முடியல, என்னால சகிக்க முடியல, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லா அனுபவமும் அன்னைக்கு பார்த்தோமே தேவன் கிளாஸ் தரல, எல்லாம் வினோதமா இருக்கேன்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, இது தேவன் இப்படி முடிவு பண்ணிருக்கிறார். நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் சுதந்திரவாளிகள். ஆனா அந்த சுதந்திரவாளிகளாக இயேசு கிறிஸ்துவோட உலகத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும்னா, நீங்க யாரை ஆசீர்வதிக்க போறீங்களோ, யாருக்கு ஆளுகை செய்ய போறீங்களோ, அந்த மக்களுக்கு என்னால நடக்குதுன்னா நீங்க வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சிருங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சு 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 இந்த அனுபவத்திலேயா நீங்க பாடம் கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் நீங்க எங்க வாங்க, மகிமையில வாங்க. அதனாலதான் சரஸ்வரிகளே, இந்த காரியத்தை தேவன் மாற்ற செய்ய முடியும், வேற யாராலையும் இது செய்ய முடியாது. அதனாலதான் நமக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா உலக மனிதர்களை காட்டில அதிகமா யாருக்கு வரும்? வராதுன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே நீங்க இந்த பாடத்தை புரிய புரிய நமக்கு என்ன புரியும் பாத்தீங்கன்னா, எனக்கு தான் அதிகமா என்ன வரும், எல்லா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் குருகுலத்துல கொண்டு போய் சேர்த்துறாருங்களா. அப்ப குருகுலம் பண்ணும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் சொல்லி தர்றாரா? பேசிக் கிளாஸ் ஃபுல்லா டீச் பண்றாரா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பிளான் சொல்லி கொடுத்துறாரா? அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்றாரு, டாபர்னக்கல் நபருக்கா ஆசாரிய கூடாரத்துல கொண்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹோலி பிளேஸ்ல வச்சிடறாரா? இதுதான் உங்க வாழ்க்கை, இங்கதான் சத்தியம் படிக்கணும், இங்கதான் உங்களுக்கு வந்து அதிக வெளிச்சம் கிடைக்கும் காமிச்சிடறாரா? அப்போ நீங்க என்ன செய்யணும் சொல்றாரு, நீங்க பலியின் ஜீவன் செய்யணும். அதாவது ஆசாரியர்களாக பலியின் ஜீவன் செய்துட்டே காமிக்கிறாரா? இது எல்லாம் யாருக்காக? ஆசாரியர்கள் பலி செய்வதும் ஆசாரியர்கள போறதெல்லாம் யாருக்காக சொல்லுங்களேன், யாருக்காக? அந்த அந்த காலத்தை சொல்லுங்க, அந்த காலத்துக்கு யாருக்கு மேட்ச் ஆகுது? இஸ்ரேலுக்காக. இஸ்ரேல் ஜனங்கள், பாளையத்துல வரக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்காக யார் கஷ்டப்படணும்? ஏன் இஸ்ரேல் ஜனங்க தேவனோட ஒப்புரவணும். அதே போல இப்ப இருக்கிற ஆசாரியன் யாருக்காக கஷ்டப்படணும்? உலகத்துக்காக. உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் வரணும்னா இந்த கஷ்டப்படணும்னு சொல்லும் போது இப்போதான் நம்ம ஒரு பாடத்தை பார்ப்போம். அவர் யாருங்க ஆக்சுவலி? தேவன். நம்மள நம்பியா தேவன் பிளான் போட்டாரு? ஐயோ இவங்க வந்து என்னுடைய பிளான் போட்டிருக்கிறேன், ஒரு சில பேரை வந்து வச்சு நான் யோசிச்சிருக்கிறேன், அது இவங்க இருந்தாதான் நான் பிளான் நிறைவேற்ற முடியும், இவங்க கொஞ்சம் இசைந்து கை கோத்த தான் பண்ண முடியும்னு சொல்லி நம்மள பிளான் பண்ணி வச்சு அவர் பண்ணாரு. அது அவசியம் இருக்கா தேவனுக்கு? வானம் தன் ஜான் அளவுல அழுக்கிற தேவன், கடலை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிற தேவன். இந்த என்டையர் யூனிவர்சல் பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இந்த பூமியில இருக்கிற அத்தனை கோடி மனிதருமே ஏற்ற சாலை தொங்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு டிராப் ஆஃப் வாட்டரா இருக்கிறாங்க, அவ்வளவுதான் முன்னாடி. அவர் நினைச்சாருன்னா அத்தனை பேர் அவரே நடத்திட்டு போக முடியும். ஆனா அவருடைய என்ன தெரியுங்களா, என்ன மாரியே சிந்திக்க கூடிய யாராவது பூமியில இருக்கிறாங்களா, என்ன மாரியே யோசிக்கிற யாராவது பூமியில இருக்கிறாங்களான்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது அவர் 1,44,000 சுதந்திரவாளிகளை சூஸ் பண்றாரு சரஸ்வதி. அவங்க மூலமாக உலகத்தை ஆஸ்வதிப்பதற்காக அந்த 1,44,000 பேருக்கு என்னெல்லாம் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அனுபவம் கொடுத்தாரோ அத்தனை அனுபவத்தையும் அவர் குடிக்கிறாருன்னு பார்க்கணும். அதை எப்படி சொல்றாரு, இந்த ஒரு பாடத்தை எழுதின சௌர் எப்படி எழுதுறாரு பாத்தீங்கன்னா, நாம் எம்மாத்திரம் மனிதர்களாக நம்ம எம்மாத்திரம். 103 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 103 14 வசனம் வாசிக்கலாம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மண் என்று நினைவு கூறுகிறார். மண்ணுக்கா இத்தனை அனுபவம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மண்ணுக்கு என்ன செய்யறார் தேவன் கேட்டீங்கன்னா சரஸ்வரிகளே, 1 சாமுவேல் 2:8 வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். என்ன மாதிரி வார்த்தை சொல்ற, இந்த வார்த்தை எனக்கு கரெக்டா அப்ளை ஆகும்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? என்ன சொல்றாரு அந்த வார்த்தையை நம்ம பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவர் புழுதிலிருந்து என்ன பண்றாரு, நம்மள உயர்த்துக்கிறார். எங்க கொண்டு போய் வைக்கிறாராமா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அதாவது ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு போய், அதாவது ரொம்ப கீழான இடத்துல இருந்து கொண்டு போய் மேலான இடத்துல வைக்கிறாருன்னு சொல்லும் போது இப்போதான் நம்ம அந்த விஷயத்த பாக்குறோம். பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளாமே.
நாம் அவரோட பாடுபட்டால் அவரோட ஆளுகை செய்வோமாமே. ரோமர் 8:17. அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னா, உலகத்துல ஒரு மனிதருக்கு வறுமை என்னக்கூடிய அனுபவம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? எல்லாரும் கனெக்ட் ஆகுங்களே. வறுமை உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இருக்குமா இருக்காதா? அந்த வறுமை அனுபவம் நமக்கு வருமா வரக்கூடாதுங்களா? வறுமைன்ற அனுபவம் நமக்கு வருமா வரக்கூடாதுங்களா? வரும். உலக மனிதருக்கு ஒரு வியாதி வரும். அந்த வியாதி கேன்சரா இருக்கலாம், அந்த வியாதி தலைவலியா இருக்கலாம், அந்த வியாதி கிட்னி ஃபெயிலியரா இருக்கலாம், அந்த வியாதி பிரெயின் டியூமரா இருக்கலாம், அந்த வியாதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இருக்கலாம். இது ஒரு புது சிருஷ்டிக்கு வருமா வராதா? அதிகமா வருமா கம்மியா வருமா? ஏன்? அந்த கதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு அநேக விதமான நெருக்கடி, அநேக சோதனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக பசி பட்டினி தூக்கம் இல்லாம சரியான விதத்துல நமக்கு எந்த விதமாக சாதகமான சூழல் இல்லாம எல்லாமே வேற 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 விதத்துல சோதனை வந்துட்டே இருக்குதுன்னு சொன்னா அதற்கான ஒரே விஷயம் கேட்டீங்கன்னா, எல்லா அனுபவம் நமக்கு ஆகுது. உலகத்துல ஒரு சராசரி மனிதனுக்கு என்னெல்லாம் அனுபவம் ஆகுதோ அதை காட்டிலும் அதிகமா நமக்கு அனுபவம் ஆகுதுன்னு சொல்லும் போது, எதற்காக எத்தனோ கோடான கோடி மக்களை ஆசீர்வதிக்கிறனா அந்த மக்களுடைய பிரச்சனை நமக்கு என்ன பண்ண கண்டிப்பா தெரியணும். அந்த மக்கள் படக்கூடிய ஒவ்வொரு வேதனை நமக்கு புரியணும். ஹாஸ்பிட்டல் போகும்போது மற்ற ஜனங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், மற்ற பேருக்கு எவ்வளவு வியாதி வருது, அவங்க எப்படி அவங்களுக்கு வலிகள் அனுபவிக்கிறாங்கன்னா அதை நாம் பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது மூணாவது லெசன் பாத்தீங்கன்னா, அதாவது மூணாவது மெத்தட் பார்க்கும்போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்ல கேள்விப்பட்டு கேட்டுக்கிறது. ஆனா ரெண்டாவது மெத்தட் பார்க்கும்போது அனுபவம், தீமை அனுபவம் பாத்தீங்கன்னா பார்த்து கத்துக்கிறது. ஆனா நாலாவது அனுபவம் அனுபவத்தை கத்துக்கிறது. அப்ப அனுபவத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா, பல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வருவாங்க. அந்த ஒரு மனிதன் அனுபவத்துல போகும்போது எவ்வளவு சோர்ந்து போறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு துக்கப்படுறாங்க சொல்லும்போது, இது எல்லாமே ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு இளவரசனுக்கு எல்லா அனுபவமும் தேவைப்படுகிறது. அதான் சொல்ற ரோமர் 8:17 படிக்க வேண்டியதில்லை. நாம் பிள்ளைகளான சுதந்திரவாளிகள், அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட எல்லா அனுபவிக்கும் சொல்லும்போது, ஒரு சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் நமக்கு வந்தே வரணும்னு சொல்லி வரணுமா வரக்கூடாது? எவ்வளவு வரணும் எதிர்பார்க்குறீங்க? தந்தை என்னென்ன அனுபவம் வரணும்னு நமக்கு டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாரோ அத்தனை வரும். அது எப்படி வரும், எங்க இருந்து வரும், எதுக்காக வரும், அது எத்தனை வருஷம் நீடிக்கும், அது எதுவுமே என்ன பண்றது. நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய அனுபவம் எதுவுமே டெம்பரரி கிடையாது. அது ஃபியூச்சருக்காக நம்ம என்ன பண்றாரு, தேவன் நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இன்னும் யாரோ ஒருத்தருக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறான்றது இந்த படிப்பினர் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இதுல ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அப்போஸ்தல் கர்த்தர் சொல்றாரு, இப்படியாக பரலோகத்திலே ஒரு பாவி மனம் திரும்புவது யாருக்கு சந்தோஷமா? ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரு சொல்லுங்களேன்? ஏன் அந்த வார்த்தை பர்டிகுலர் அர்த்தங்கள் சொல்லியிருப்பாரு? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பாவி என்பது பொதுவா படிக்கும்போது அது ஆதாம், லூக்கால வரக்கூடிய பேரபிள். ஒரு பாவி என்பது நீங்க பாத்தீங்கன்னா, ஈச்சன் கிறிஸ்து இயேசுடைய மனவாட்டியாக 1,44,000 பேர் இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கும்போது, இதுக்கு யாரையும் காரணம் காட்டாம, எனக்கு வந்துட்டு இருக்கிற அனுபவம் இவங்களாலதான் ஆச்சு, யாரையும் காரணம் காட்டாம. ரெண்டாவது, தேவனை முறுமுறுக்காம. மூன்றாவது, எந்த கேள்வி தேவனை கேட்காம, அப்பா நீங்க ஏதோ ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக இதை அனுபவிச்சிருக்கிறீங்க, எனக்கு இந்த சூழலுக்குள்ள நான் முறுமுறுக்கவோ சலிப்படைவோ, நான் எதுக்கும் கவலைப்படவோ, எதையும் யாரையும் காரணம் காட்டாமவோ, நீங்க எங்களுக்கு உன்னதமா நோக்கத்துக்காக அனுபவிச்சிருக்கீங்க சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோட ஒரு உலக மக்கள் எந்த மாதிரி அந்த தத்தளிப்புக்குள்ள போறாங்களோ அந்த அனுபவத்துக்குள்ள போனா கூட சகலமும் நன்மைக்காக மாற்றதா என்று ஒரு ஆழமான புரிதலோடு யார் வாழ்ந்து கொண்டு பாவமே செய்யாத, அப்போ கூட யோபு தன் சரீரத்துல எவ்வளவு வியாதி வந்தாலும், எவ்வளவு அனுபவம் போனாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும் வார்த்தைனாலேயோ முறுமுறுக்காமவோ பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துல நன்மை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரிடத்துல தீமை அனுபவம் வாங்கக்கூடாதுன்ற உச்சக்கட்ட அளவுக்கு வாழ்ந்த மாதிரி, அதை காட்டிலும் தேவனுடைய சுதந்திரவாளிகள் இப்படிப்பட்ட மனம் திரும்புதல், முன்னாடி கேட்ட பாடத்தை போல மெட்டாமார்போஸ், அதாவது எனக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டியதா இருக்குது, நான் அந்த உலகத்துக்கு வாழும் போது இந்த மாற்றம் தேவைப்படுது என்று யார் அறிந்து கொள்கிறார்களோ, இன்னும் எத்தனை அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில் கொடுக்குறோம் பரவாயில்ல, தேவை எத்தனை சோதனை அனுமதிகளும் பரவாயில்ல, எங்களை வேற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக, எங்களை ஒரு சுதந்திரவாளிகளாக நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்ற அந்த எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு பார்த்துட்டு பரலோக சந்தோஷப்படணும். என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, என்டையர் ஏஞ்சல் சந்தோஷப்படுவாங்களாமா. நடந்துட்டு இருக்கு இந்த பூமியில மாற்றதான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஆனா எந்த உலகத்தையும் எதுவும் நடந்துட்டு இல்ல. அந்த தூதரியா சந்தோஷப்படுவான்னு அர்த்த கேள்வி ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்காமா. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சொல்றீங்களே,
இந்த பூமியிலேயே இத்தனை கஷ்டங்கள், இத்தனை வேதனைகள், இத்தனை துக்கங்கள் யார் தான் அதிகமா பார்த்திருப்பா நம்மளை காட்டிலும்? இந்த பூமியில வரக்கூடிய அத்தனை கஷ்டம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அதிகமா யார் பார்த்து 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 ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க பரலோகத்துல இருந்து? தூதர்கள். தேவனுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தூதர்கள். ஏன் தூதர் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பூமியை உருவாக்கும் போது தேவனை பார்த்து கம்பீரித்தார்கள் இல்லையா, பாடினாங்கல்ல, தேவன் நன்றி சொன்னாங்கல்ல, எவ்வளேப்பட்ட பூமியில வந்து என்னென்ன உருவாக்குறாரு ஆண்டவர் சொல்லி மனுஷனை உருவாக்கும் போது அப்படி தேவன் நன்றி சொன்னாங்களா தூதர்கள் பார்த்து. என்னைக்கு பாடல் பாடி சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாங்களோ தூதர்கள், அடுத்து ஆதாமியாவல் பழம் சாப்பிட்ட உடனே அந்த களிப்பு, அந்த சந்தோஷம், பாடல் அப்படியே நின்று போச்சான் தெரியுங்களா? அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சான் பாடல். யாரும் பாடலையா பரலோக தூதர்கள்? துக்கம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனா துக்கமா இருக்கிறாங்க பரலோக தூதர்கள், என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பூமியிலன்னு சொல்லிட்டு. எகெயின் மறுபடியும் பாத்தீங்கன்னா எப்பதான் அந்த பாடலை பாட ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா சரஸ்வதிகளே, அந்த பரலோகத்தின் ராஜாவாகிய தந்தையாகிய பிதாவாகிய தேவனுடைய ஒரே நேசகுமாரன் இந்த பூலோகத்தை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு இளவரசனாக சுதந்திரவாளியா உலகத்துல பிறந்த அந்த பிறக்கிற அந்த நாள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ராத்திரி மேய்ப்பரெல்லாம் வந்து வெளியே ஆட்டு மேய்ச்சிட்டுக்கிறாங்க. அந்த ராத்திரி அப்படியே போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய தூதர் கூட்டம் வராங்களா. தூதர் கூட்டம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா ஏகமாய் பாடினார்கள். அதாவது பாடல் பாடி சொன்னாங்க, தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனிதர்கள் பிரி உண்டாவதாக. ஏன்னா இந்த பூமியில இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போதும் கண்டுபிடிச்சாங்களாம். அந்த இளவரசன் பிறந்துட்டாருன்னு சொல்லி மிகுந்த சந்தோஷப்பட்டு களி கூறினாங்களாம். அடுத்து அந்த ஆர்டிக்கல் எழுதுறாரு, அந்த சந்தோஷம் இன்னும் நிக்கல அவங்களுக்கு. அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெந்தகோஸ்த் நாளுக்கு அப்புறம் இந்த பூமியில இருக்கிற அத்தனை கோடி மனிதரையும் ஆஸ்வதிக்கிற இளவரசர்களாக ஆண்டவர் இன்னும் சில பேர் பூமியிலிருந்து தெரிந்து கொண்டாரு. நம்மள இந்த சுவிசேஷத்துல மனுக்குலத்தை ஆஸ்வதிப்பதற்காக அநேக பேரை தேவன் மகிமையில கொண்டு போறதுக்கு சில பேரை தேவன் சூஸ் பண்ணிருக்காருன்னு தெரியும் போது என்ன முடிவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க சரஸ்வதி? அப்படிப்பட்ட உண்மை தெரியுது அவங்களுக்கு. ஓ, இந்த உலகத்துல வந்து சபையாக ஒரு சில பேரை சூஸ் பண்றாரு என்ற தெரியும் போது பரலோக தூதர் என்ன செய்திருப்பாங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன், என்ன செய்திருப்பாங்க சொல்லுங்க. என்டையர் இந்த காஸ்பல் ஏஜ் முழுவதுமே பழைய ஏற்பாடு நடக்கிற விஷயம் எல்லாம் தூதர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே தூதர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசையா இருந்திருக்கிறாங்க. அந்த உண்மை தெரிஞ்ச உடனே, இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக தேவன் ஒரு பிளான் பண்ணிருக்காரு தெரிஞ்ச உடனே தூதர்கள் அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? சந்தோஷம் மாத்திரம் இல்ல, யார தேவன் தன்னுடைய சுதந்திரவாளிகளாக சூஸ் பண்ணிட்டாரு இல்லையா, அவங்களுக்கு மரணம் வரும், வியாதி வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும், லாஸ் வரும், அவமானம் வரும், நிந்தனை வரும், அவங்களுக்கு ஏமாற்றம் வரும், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் நடக்க போகுது அவங்களுக்கு சொல்லி. யார தேவன் தன் பிள்ளையா சூஸ் பண்ணிட்டாரோ அவங்களுக்கு நாங்க வேலை செய்ய போறோம், போயிட்டு எங்களோட 24 ஹவர்ஸும் அந்த இலவசர்களுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க சரஸ்வரிகளே? பரலோகத்துல ஒட்டமொத்த தூத சைனை நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்க. நம்ப முடியுதுங்களா? அது எப்பனா நம்மளை காப்பாத்துறதுக்கல்ல, நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலையும் நம்மளை கூடவே இருந்த பாதுகாப்புக்கு நம்மளுக்கு எல்லா வேலை செய்யறது மகிழ்ச்சியா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்லப்போ இது இந்த உலகத்துக்கு இப்பத்திக்கு நடந்துட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது முழு மனக்குலத்தை ஆஸ்வதிக்கிறதுக்காக இளவரசர்களை தேவன் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு வந்துச்சு அவங்களுக்கு ஏன் வரலன்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு இப்ப யோசிக்க முடியாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தே வரும், எல்லாருமே எந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போவாங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னாக்கா, இந்த பாதையில வளரக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சாராம். பழைய ஏற்பாடுல யாரா இருக்க முடியும்? அவர் அடுத்த இளவரசனா ஆகவா இருந்தாரு, ஆனா அவரை தேவன் வேற வேலைக்கு கொண்டு போனார். யாரா இருக்க முடியும்? புல் பயிற்சி கொடுத்தார் ஒருத்தருக்கு பழைய ஏற்பாடுல. யாரா இருக்க முடியும்? சாலமோன் வந்து ஞானத்தை கற்றுக்கொண்டார். ஆனா அவரு மோசே, வெரி குட். பாத்தீங்களா, மோசே பைபிள் வசனம் இருக்கா? மோசே அவரு பிறந்ததோ எப்ரிய மகனா தான் பிறந்தாரு. ஆனா வளர்ந்தது எங்க வளர்ந்தாரு? ஃபாரோ வீட்டுல. அவருக்கு 2 கல்வி தேவைப்படுச்சு தெரியுங்களா? 2 விதமான கல்வி தேவைப்படுது. ஒன்று இது எப்ரிய ஜனங்களுடைய அந்த நாலேஜ் அவருக்கு தேவைப்படும். அவங்க யாரு, அவங்களோட பின்னணி என்ன, அவங்க எதுக்காக இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அடிமைனா என்ன, அது வழி என்னன்றது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுச்சு. அதுக்கு தான் அவருக்கு 2 தாய். யாருக்குங்களா? எப்படி? ஒண்ணு பெத்தெடுத்த தாய், அவங்க வந்து எல்லா கல்வியும் கத்துக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவர் யார் ஆக போறாரு? அடுத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரியசி ஆக போறாரு. அப்ப அவருக்கு என்ன தேவை? படிப்பறிவு தேவை, தைரியம் தேவை. கரெக்டுங்களா? அதுக்கு அவர் எங்க கொண்டு போனோம்? இப்போ
அரண்மனைக்குள்ள கொண்டு போகணும். அப்ப பாருங்க, ஒரே டைம் ஒரே மனுஷனுக்கு மட்டும் இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ். தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றதோ எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்த ராஜா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் போயிட்டு இருக்குது. பூர்ண கல்வி படிச்சாருங்களா அவர். அது வரைக்குமே அவர் கீழ்படுத்தப்பட்டார். எங்க வசனம் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சரஸ்வரிகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22, 23 வசனம். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். என்னங்க இப்படி சொல்றாங்க வசனம்? எகிப்தின் சகல விதமான அந்த ஒரு சாஸ்திரங்கள், கல்வி அறிவு எல்லாமே கத்துக்கிறாராம். அது என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் சொல்றாங்க, அந்த எகிப்தின் மன்னனாகிய பாரோ அந்த காலத்துல உலகத்துல இருக்கிற அத்தனை சிறந்த ஞானம் அங்கதான் இருந்துச்சாமா. எகிப்துல தான் 20,000 புத்தகம் இருந்துச்சு அந்த காலத்திலேயே. யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றது நம்ம இந்த மாதிரி புத்தகம் கிடையாது, சுருள் புத்தகமே. அவ்வளோ நாலேஜ் எகிப்துல இருந்துச்சாமா. அந்த நாலேஜ் எல்லாம் யாருக்கு வந்திருக்கப்போ? அவரை பத்தி என்ன சொல்றாங்க வசனம் கேட்டீங்கன்னா, நீங்க பாருங்களேன். பேச்சு திறமையில என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய பேச்சிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவரானார். நான் யோசிச்சு பாருங்களேன். தேவன் அவர் கூடும்போது என்ன சொல்றாரு? இப்ப அவரை பார்த்து தேவன் அவர் அழைப்பு கூடும்போது அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே எனக்கு. ஆனா இந்த வசனம் இங்க என்ன வசனம் இருக்கு? அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபர் தேவனை தேவஜனங்களை நடத்தனாக்கா, என்னாலதான் சகலத்தை செய்த முடியும், என்னால எல்லாம் முடியுன்ற அந்த எண்ணத்துக்குள்ள மோசம் இருந்தார். அப்போ 40 இயர்ஸ் வரும்போது உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றதுக்கு 40 வருஷம் கொண்டு போனார் அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு. ஆடு மேய்ச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சொல்றாரு, மோசே வரையான்னு கேட்டாக்கா, நான் பேச்சு திறமை இல்லைன்னு சொல்றேன். அப்படி என்ன அர்த்தம்? ஒரு ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஞானம் ஒருவருக்கு வரணும்னா, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னாக்கா, முதலாவது அவருக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நான், எனது, மேட்டிமை, பெருமை, நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட முடியும் கரெக்டான்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு மோசே ட்ரைன் பண்ணார். நமக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரா? நமக்கு அந்த ட்ரைனிங் வருமா? ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு வரும், வந்துட்டே இருக்கும். அதற்கான ஒரே காரணம் கேட்டீங்கன்னா பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த பாடத்துல பாக்குறோம். மோசேவை அடுத்த ஒரு உன்னதமான பணி, இஸ்ரேலை வழிநடத்தக்கூடியவர்களாக காணப்படுவதற்காக தேவன் அவரை வெளிநடத்தினார். அதே போல நம்மளை வழிநடத்துறதுக்காக கொஞ்ச காலம் நாம் பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ண வச்சு வளர்ப்பார்ல, அந்த வச்சு வளர்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பள்ளிக்கூடம். கரெக்டுங்களா? அதுக்கு தலையாக இயேசு நமக்கு இருக்காருங்களா? அதுக்கப்புறம் யார் நினைச்சிருக்காரு? ஞாபகம் இருக்குங்களா? சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலர்களை தீர்க்கதரிசிகளாகவும் சில பேரை ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. போதகர்களாகவும் சில பேர் சுவிசேஷர்களாகவும் கிறிஸ்துவின் சபை அந்த கிறிஸ்துவின் குணாதிசயத்தை விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் இரக்கத்திலையும் எல்லா குணாதிசயத்துல பூர்ண வளர்ச்சி வருவதற்காக நம்ம எல்லா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வச்சு வளர்த்துட்டு இருப்பாரு. இதுல நம்ம என்ன முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வரிகளே, ராஜாவுக்கே ஒரு சில குணம் இருக்கும் தெரியுங்களா? நீதி நியாயத்தை செய்யறதுக்கு. நேற்றுக்குள்ள பாடத்துல பார்த்த முந்தானத்து சாலமன் கொண்டு வந்து 2 பெண்ணுங்க ஒரு குழந்தை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை ரெண்டா வெட்டு யாருதுன்னு சொல்லி பாதி பேர் குத்தலாம்னு சொல்லக்கூடிய அறிவு அவருக்கு வருதுனாக்கா தேவன் கொடுத்த ஆவி தானே அது. அப்போ ஏன் அப்படி பண்ணாரு? உண்மையா ஒரு குழந்தை பெத்தெடுத்த தாய்க்கு என்ன வரைக்கும் பார்த்து, நான் தான் வழிபட்ட ஒரு குழந்தை பெத்தெடுத்திருக்கிறேன், ஆனா என் குழந்தை வழி அனுபவிச்சு இறந்து போக கூடாது. பட் குழந்தை எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணம் யாருக்கு வரும்? கண்டிப்பா வரும். அந்த உணர்வுகள் கண்டுபிடிச்சது யாரு? அப்ப அந்த ஸ்பெஷல் கேரக்டர் தானே அது. அதனாலதான் வரக்கூடிய அந்த யுகத்துல மெசியானிக் கிங்டம், கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யத்துல இந்த முழு மனுக்குலத்தை ஆஸ்வதிக்கிறதுக்காக தாங்க கன்வென்ஷன், மெமோரியல் மெடிடேஷன், பைபிள், வால்யூம் ஸ்டடிஸ், இந்த கூடுகை எல்லாமே எதுக்குதான்? நம்ம வரக்கூடிய அத்தனை ட்ரைனிங் எதுக்கு சொல்ல பார்க்கலாம்? அதுக்காக தான், முழு மனுக்குலத்துக்காக தான் நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்கான்றதை நான் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை அதுக்கு 2 வாசனம் கோட் பண்றாங்க, படிக்க வேண்டியதில்லை. ஒண்ணு, அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். 2 பேதுருல சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தோட தைரியத்தையும், அதுக்கப்புறம் இச்சடக்கத்தையும், அதாவது நீங்க ஞானத்தையும் இச்சடக்கத்தையும் விசுவாசத்தையும் சகோதர அன்பையும் கூட்டி வளருங்கள். யாருக்குள்ள இந்த பூமியில இந்த கேரக்டர் டெவலப் ஆகுதோ யார்தான் அடுத்த இளவரசர். யாரு இந்த தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்களோ, சில காலம் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எல்லா அனுபவத்துக்குள்ள வரணும்னு சொல்லும்போது அவங்களுக்காக எழுதப்பட்ட அதிகாரம் தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். என்னங்க இருக்கு மத்தேயுல? மத்தேயு 5, 6, 7 என்ன இருக்கு?
மலை பிரசங்கம், அதுல என்ன இருக்கு? மலை பிரசங்கத்துல இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இருதயத்தின் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் வருதுங்களா? இது அத்தனை கேரக்டர் படிக்கிறதுக்கோ கிளாஸ் பேசுறதுக்கோ கிடையாது. இந்த கேரக்டர் எல்லாம் நமக்குள்ள டெவலப் ஆயிருக்கணும். அதற்காக தான் பல அனுபவங்கள், பல சோதனைகள், பல வழிகளில் நம்மளை வழிநடத்துறதுன்னு பார்க்குறோம். ஸோ சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே எதுக்குன்னு கேட்கும்போது, அந்த ஒரு சுதந்திரவாளிகளுக்கு இப்போ இந்த பள்ளிக்கூடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய காலப்பகுதி வந்துட்டு இருக்குது. அந்த கதைக்குள்ள வரலாமா? இப்போ வரலாங்களா? அந்த சுதந்திரவாளிகள் தந்தை நியமிக்கக்கூடிய காலம் வரைக்குமே அவங்க கற்றுக்கொள்ளுமா கற்றுக்கூடாது? எல்லா சமுதாயத்திலேயோ குருகுலத்தை கற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஒருவேளை ஊதாரித்தனமாவோ உதாசீனமாவோ அவர் இருந்துட்டாருன்னா, இவ்வளோ சலுகைகள் கொடுத்தோம் அவர் அப்படி இருந்துட்டாருன்னா, அவர் அடுத்த ராஜாவா ஆகிறதுக்கு தகுதி இருக்கா? ஏன் இல்லைன்னு சொல்றீங்க சொல்லுங்க. பாடம் முடிஞ்சுது, ஏன் இல்லை? எல்லா சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா சலுகைகள் கொடுக்கப்பட்டாச்சு. பட் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்துல அந்த இளவரசன் என்ன பண்ணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா? அவருடைய பயன்படுத்தி கொண்டார்னா அவர் அடுத்த இளவரசர். எல்லா அனுபவம் அதாவது என்ன பண்ணா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக அவர் காணப்படும். சரஸ்வதி இப்போ கன்க்ளூஷன் வரலாம். இன்னும் டீட்டெயிலாக அந்த பாடம் கண்டினியூ ஆகுது. புக்கு சொல்றேன், தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுறேன், நீங்கள் தாராளமாக படிங்க. அதாவது சகோதரஸ்வரி அந்த உண்மை எங்க வச்சிருக்காருனாக்கா, கல்வி அறிவு கற்றுக்கொள்றதுக்கு பைபிள் நமக்கு வால்யூம்ஸ் ரேட்டிங்ஸ் வச்சிருக்கிறார். இப்ப பாருங்களேன், இது எல்லாம் வச்சிருக்காரு சொல்லும்போது இங்கதான் அந்த அறிவு, கல்வி அறிவு, அதாவது தியரிக்கல் எங்கதான் இருக்குன்னு சொல்லும்போது இங்கிருந்து நம்ம எடுத்து தானே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணோம் இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்காக அப்புறம் தானே சமுதாயத்துல போய் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லும்போது, இப்போ நான் தான் அந்த சுதந்திரவாளின்னு சொன்னா இதை படிக்கிறதுக்கு இங்க இருந்து வந்து டெய்லி சொல்லணுங்களா உங்களுக்கு? எனக்கு இந்த பைபிள் படிங்கன்னு சொல்லி இங்க இருந்தாலும் டெய்லி ரீச் பண்ணணும்னு அவசியமா இருக்கான்னு கேட்குறேன் இல்லையா? கரெக்டா? வால்யூம் கிளாஸ்க்கு நீங்க வாங்க, வால்யூம் ஸ்டடிஸ்க்கு நீங்க வாங்க, இல்ல வால்யூம் ஸ்டடிஸ் நீங்க பண்ணுங்க சொல்லி யாராவது உங்களுக்கு டெய்லி போதிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? ஏன்? நீங்கள் குமாரர்களா இருந்தீங்கன்னா, நான் குமாரனா இருந்தேனாக்கா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? என் அப்பா எனக்கு கொடுத்துருக்கிற சகல கல்வியை நான் கற்றுக்கொள்வேன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சகோதரர் சொல்றாருன்ற பேச்சு கேட்டுட்டு இதை நான் படிக்காத விட மாட்டேன். ஏதோ ஒரு சவர சொல்றாங்க சொல்லி இந்த வால்யூம்ஸ் படிக்க விட்டுற மாட்டேன். அது என்ன இருக்கு, எங்க அப்பா என்ன கொடுத்துருக்காருன்ற விஷயத்தை எல்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் நான் விளங்குவேன். பாத்தீங்கன்னா அதுக்கு எனக்கான உரிமை அங்க இருக்கு, எனக்கான உரிமை இங்க இருக்கு. இதுக்குள்ள நான் இசைந்து வாழ்ந்தாதான் சமுதாயத்தில் வரக்கூடிய அனுபவங்கள் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும், எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதுவே எனக்குள்ள எனக்கும் வேதத்தை கனெக்டிவ் நினைச்சுக்கீங்களேன், எதுவுமே செய்ய முடியாது, சுதந்திரவாளியா இருக்க முடியாது அப்படின்னா. பட் இந்த ஒரு பாடத்துல ரொம்ப ஆழம் என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா, அந்த தூதர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டதுக்கான காரணம் தெரியுங்களா? அந்த 1,44,000 பேர் அவங்க யாரா மாற போறான்னு கேட்டீங்கன்னா, வெறும் 1000 மணி அரசாட்சி ஆளுகை செய்யறதுக்கான ராஜாக்கள் மாற்றம் கிடையாது சரஸ்வரிகளே. அவங்க யுகாயுகமா ராஜாக்கள் இருக்க போறாங்களாமா. நம்ம நினைச்சு பேசிக் கிளாஸ் கேட்கும் போது ஒரு 1000 மணி அரசாட்சி செய்ய போறான்னு சொல்லிருந்தோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது, யுகமும் அவங்க கிங்கா தான் இருப்பாங்களாம். அப்ப நம்ம இனி வரக்கூடிய சோதனைகளையும் அனுபவங்களையும் எப்படி நம்ம சிந்திக்கணும் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு குலத்துல இருக்கிறேன். ஒரு வியாதி வருதா, வறுமை வருதா, கஷ்டம் வருதா, சோதனை வருதா, அவமானம் வருதா, நிந்தனை வருதா, வாய்ப்பு இல்லையா, எல்லாத்துலயும் எங்க அப்பா என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் சகலத்துக்கும் நன்றி சொல்லணும், அடுத்தடுத்த அனுபவத்தை நான் எதிர்பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கணும். எங்க அப்பாவோட இந்த ராஜ்யத்தின் முழு மனுக்குலத்தை ஆசிரிப்பதற்காக என்னை ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. அதாவது புழுதிலிருந்து குப்பையிலிருந்து ராஜாக்களாக என்னை சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு பிரதிநிதியாக, மனுக்குலத்தின் பிரதிநிதியாக, தேவனுடைய மகனாக இந்த இடத்துல உருவாகி கொண்டிருக்கிறேன்ற அந்த அனுபவம் வரும்போது, நான் எப்பேற்பட்ட கடினமான சூழல் மத்தியத்துல போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்தாலும், மரணமே சந்திக்க நேரம் வந்தாலும் கூட என்னை யாருமே விசாரிக்கல என்ற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வராது. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? இது உச்சக்கட்ட தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம். எங்க அப்பா எது அனுமதிச்சாலும், என்னை விசாரிச்சாலும், விசாரிக்க போனதுல யாரு பார்வைக்கு நான் வராத போனாலும், அவருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் மகளா இருக்கிறன்ற உரிமையை எனக்கு வரக்கூடிய அனுபவத்துல இருந்து, மகளே மகனே நான் தான் உங்களுடைய அப்பா, உங்களுக்கு வரக்கூடிய அனுபவத்தை நான் தான் கொடுத்துட்டு இருக்கிற,
ஏன் நான் உலகத்துக்கு ராஜாவா, உலகத்துக்கு ராணியா காட்ட போறேன், நான் இதுதான் உங்களுக்கு செய்து உங்களுக்கு நன்மை செய்யணுன்ற அந்த ஆழமான புரிதலுக்குள்ள ஒருத்தர் வரும்போது, அன்றையும் தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற சகல அனுபவமும் நன்மைக்காக மாற்றமே இருக்கின்ற அந்த உன்னதமான ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும் சரஸ்வரி. இதுதான் இன்னைக்கான பாடம். இந்த பாடத்தை பாடத்தை அதாவது தெளிவா ஒரு பாடமா எழுதியிருக்கக்கூடிய சகோதரர், ரொம்ப முக்கியமான விஷயம், ராபர்ட் ஷெக்லமன் என்ற ஒரு சகோதரர் அவருடைய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆழமா எழுதியிருக்கிறாரு. இதை வேணா நம்ம அந்த ஒரு பிடிஎஃப் பண்ண முடியல, இங்கிலீஷ்ல இருக்கிற காப்பி அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு ட்ரை பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு அது நீங்க இப்ப இருக்கக்கூடிய காலப்பகுதியில எவ்வளவு ஏஐ டெக்னாலஜி இருக்குது, டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க, இன்னும் ஆழமா அதை புரிந்து கொள்ள முடியும். வாய்ப்பு கொடுத்த பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறோம். தேங்க்யூ. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுமாக ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்ம கேட்டோம். கேட்டிருக்குதான் அந்த பாடத்தை நம்ம இங்கே விட்டுவிடாதபடி அதை நம்ம தியானித்து அதன்படி செயல்பட நம்ம தேவன் நமக்கு பலத்தை தந்து வழி நடத்துவாராக. பிதாவாகிய தேவனுக்கு முதலாவதாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுப்போம். இந்த பாடத்தை நடத்தி கொடுத்த அன்பு சகோதரர்கள் கூட சபையின் சார்பாக நன்றிகளை எடுக்கலாம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ். சகோதரி சிரில் அவர்கள் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த வியாழக்கிழமை சகோதரர் மற்றும் சகோதரி 2 பேரும் சபையாருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறாங்க. முதலாவதாக நம்முடைய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக நன்றிகள் எடுக்கலாம். சகோதரியுடைய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். இந்த சுச்சுவேஷனில் தேவன் அவருக்கு நல்ல பலத்தை தந்து நல்ல சுகத்தை தந்து வழி நடத்திருக்கார். தேவனுக்கு நன்றிகளை எடுக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் அவங்களை தாங்கியிருக்கீங்க. அது மட்டும் அல்லாமல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நீங்கள் செய்திருக்கீங்க. அதற்காக சகோதரன் மற்றும் சகோதரி அவர்கள் உங்களுக்கு சபையாருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறாங்க.